விவிஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன மெனு பார்க்க போகிறோன்னா சைவ சிக்கன் குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சைவ சிக்கன் குருமாவா அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? பீட்ரூட் குருமா தாங்க நான் அப்படி சொல்கிறேன். ஆமாம், நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அதுதான் சொல்வீங்க. அந்த டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் இந்த மசாலாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, இதெல்லாம் முதல்ல தாளிச்சிட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 2, நான் இன்றைக்கி ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்ருக்கேன். 2 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஆனியன் குக் பண்ணிகிட்ருக்கோம். ஆனியன் லேசாக வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு விழுது வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வந்துட்டு இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்திருக்கோம் இந்த சைவ சிக்கன் குருமாக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி. ஓகேங்களா? இது இத்தனை காயும் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் கிரேவி நான் சொன்ன டேஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? இந்த மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு, அது கூடவே அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும், வதங்கணும், காய் வதங்கணும். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். காய் வதங்கிடுச்சு, காய் நல்லா வதங்கியிருக்கு, ஆனியன்லாம் டீப் ரோஸ்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இது கூட வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வேக விட போகிறோம். வேக விடுறதுக்கு நீங்கள் குக்கர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து என்ன மாதிரி லிட் போட்டு கவர் பண்ணி பேன்லேயே கூட குக் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். லிட் போட்டு கவர் பண்ணுன்னா என்ன வரும்னா, இந்த சேம் கலரில் வரும். பட் நம்ம வந்து குக்கரில் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பீட்ரூட்டோட கலர் டாமினண்ட்டாக தெரியும். பட் டேஸ்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா குக்கரில் குக் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து இப்படி கூட மூடி போட்டு குக் பண்ணலாம். பட் ஏர் டைட்டாக இருக்கா லிட்டுன்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு காயெலாம் நல்லா வேகும். ஓகேங்களா? சரி, இப்போ எனக்கு வந்துட்டு வதங்கியிருக்க காயெலாம் வந்து குக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு தேவையான வாட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் குக் பண்ண போகிறேன். அது குக் பண்ணி முடித்தப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து தேங்காய், கொஞ்சம் கசகசா, சிறிதளவு ஜீரகம், இது 3த்தையும் போட்டு பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அகைன் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணி இறக்க போகிறேன். தேங்காய் அரைக்கும் பொழுது பொட்டுக்கடலை சேர்க்கல, நீங்கள் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும், தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பட் காரம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் வீட்லேயே குழந்தைங்க பீட்ரூட்டை இப்படி தான் நான் சாப்பிட வைக்கிறேன். இந்த மசாலா ஸ்பைஸி இதுக்கு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், இது 2ம் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. அதனால தான் நம்ம பச்சை மிளகாங்க கம்மியாக போட்டோம். 2 தானே போட்டோம், சின்ன சின்னதாக 2 தான் போட்டோம். நீங்கள் வேணால் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. லிட்டை போட்டு மூடி காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்த்தேன், வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சோண்டு கசகசா, ஒரு பச்சை மிளகாய், இந்த பேஸ்ட்டை அரைச்சி நான் ஊற்றிட்டேன். ஊற்றின அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட முடியாது இல்லைங்களா. நீங்கள் வந்துட்டு உங்களோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு தண்ணியாக இருக்கா இல்லை வந்துட்டு கெட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம். இதில் உங்களுக்கு என்ன சீக்ரெட் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா வரும். தக்காளி பழுத்த தக்காளியாக இருக்கணும், நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லது.
அப்போ தான் வந்து இந்த சைவ சிக்கன் குருமா மாதிரி டேஸ்ட் வரும். ஓகேங்களா? மசாலா ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி வந்துடும். கமெண்ட்டில் சொல்லுங்கள்.